நேயர்களே, தற்போது நாம் பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான செய்தி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் இப்பொழுது உங்களுக்கு அந்த செய்தியை நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். பொதுவாக ராகுல் காந்தி எல்லா இடங்களிலும் பேசுகின்ற போது அதானியை மோடியோடு இணைத்து பேசுவது தான் வழக்கம். ஆனால் அதானிக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியும் எழும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா NCP கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தபோது கௌதம் அதானி நேரடியாக கலந்து கொண்டார். கௌதம் அதானி அஜித் பவார் நேர்காணல் என்ற செய்தியை யாருமல்ல, தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கிய கூட்டணியின் ஒருவராக இருக்கக்கூடிய துணை முதல்வர் அஜித் பவார் தெரிவித்துள்ளார். என்ன, பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் பேசக்கூடிய அளவிற்கு இந்தியாவில் ஒரு பெரும் தொழிலதிபராக இருக்கும் அதானி கலந்து கொண்டார் என்பது ஏதோ 2ஆம் தர 3ஆம் தர செய்தி அல்ல. இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த செய்தி. அதை யார் சொன்னது அதை விட முக்கியம், மகாராஷ்டிராவின் தற்போதைய துணை முதல்வராகவும் பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியிலே பங்கு பெறக்கூடிய அஜித் பவார் தெரிவித்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். பாரதிய ஜனதா தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக அப்போது பிரிக்கப்படாத, அதாவது ஒன்றுபட்ட NCP சரத்பவார் தலைமையில் இருந்தது. அஜித் பவாரும் அங்கே தான் இருந்தார். அதுக்கு பின்பு துணை முதல்வராக பதவியேற்ற போது அதிகாலை விழாவுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் முன்னேற்றங்களை இந்த சம்பவத்தில் அவர் குறிப்பிடுகிறார். கௌதம் அதானி வாஸ் பார்ட் ஆஃப் BJP NCP அலைன்ஸ் த டாக்ஸ் 5 years ago. அந்த செய்தியினுடைய தலைமை அஜித் பவார் ரிவீல்ஸ் இன் இன்டர்வியூ. என்ன அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாருன்னா, இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு நடந்தது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் இதை விட முக்கியமான செய்தி ஒன்றுமில்லை. பாரதிய ஜனதா மோடியோடு நெருக்கம் என்பதை உறுதி செய்து விட்டது இந்த செய்தி. கூட்டம் எங்கு நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் தான் சொல்றார், அனைவரும் அங்கு இருந்தனர். மீண்டும் சொல்கிறேன், அமித்ஷா இருந்தார், கௌதம் அதானி இருந்தார், பிரபுல் பட்டேல் இருந்தார், தேவேந்திர பட்னாவிஸ் இருந்தார், அஜித் பவார் இருந்தார், பவார் சாஹேப் இருந்தார் என்று அஜித் பவார் செய்தி இணையதளமான தி நியூஸ் மினிட்ஸுக்கு அளித்த பேட்டியில் கூறிட்டிருக்கார். இந்த செய்தியை இந்தியன் எக்ஸ்பிரஸ் குறிப்பிட்டு காட்டுகிறது. அப்போ ஒரு கட்சியினுடைய கூட்டணியில் அமித்ஷா இருந்தது, கௌதம் அதானி இருந்தது, பிரபுல் பட்டேல், தேவேந்திர பட்னாவிஸ், இவங்க எல்லாருமே கட்சிக்காரங்க. அஜித் பவார் அவர் இருந்தார். பவார் சாஹேப் என்று சொல்றது NCPயினுடைய தலைவர் சரத்பவார் தான் பவார் சாஹேப் என்று சொல்கிறார். அப்போ நானும் அந்த கூட்டத்தில் இருந்தேன். அந்த கூட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கௌதம் அதானி இருந்தார். மேலும் அவர் சொல்கிறார், ஜூனியர் பவாருடன் சென்ற பெரும்பான்மை MLAக்கள் ஒரிஜினல் NCP கட்சிக்கு திரும்பியதை தொடர்ந்து சரத்பவார் அவருக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என அஜித்தின் கிளர்ச்சி 80 மணி நேரம் நீடித்தது. சில நாட்களுக்கு பின்பு பிரிக்கப்படாத NCP மற்றும் சிவசேனா காங்கிரஸ் இணைந்து மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாதி ஒரு அரசாங்கத்தை அமைத்தன. அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு அரசு நடந்துச்சு. அந்த அரசைத்தான் கலைச்சி சிவசேனாவிலிருந்து உத்தவ் தாக்கரேயை கொண்டு வந்துட்டாங்க. உத்தவ் தாக்கரேயிலிருந்து பிரித்து சிண்டையை கொண்டு வந்துட்டாங்க. அதே போன்று NCP தேசியவாத காங்கிரஸ் பவார் கட்சியிலிருந்து அஜித் பவாரை கொண்டு வந்தாங்க. அஜித் பவார் மீது 70,000 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்ன பாரதிய ஜனதா தற்போது அவரை தன் கட்சியினுடைய சக நண்பராக, சக கூட்டாளியாக துணை முதல்வர் பதவி கொடுத்து அழகு பார்க்கிறது என்பதையும் நாம் இதில் செய்தியில் தெரிய முடிகிறது. அதே நேரம் சரத்பவார் ஏன் குறுக்கு வழியில் செல்லவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அஜித் சரத்பவார் மனதை ஒருபோதும் கவனிக்க முடியாத நபர், உலகில் ஒருவராலும் கணிக்க முடியாது, எங்கள் அத்தை அல்லது சுப்ரியா சுலே கூட கணிக்க முடியாது என்று அஜித் பவார் அந்த இன்டர்வியூவில் சொல்லிட்டார். அதாவது சரத்பவாரை யாரும் கவனிக்க முடியாது, கணிக்க முடியாது என்றும் கூட அவர் சொல்லியிருக்கிறார். மூத்த பவார் தலைமையிலான NCP கட்சியை சேர்ந்த சுப்ரியா சுலேயிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அத்தகைய சந்திப்பு குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று அவர் கூறிட்டார்.
அதாவது உங்களுடைய அண்ணன் அது அஜித் பவார் இப்படி சொல்கிறாரே, அதாவது அந்த கூட்டத்தில் கௌதம் அதானி கலந்து கொண்டாரா என்று சுப்ரியா சூலேயிடம் கேட்டால், அந்த மாதிரிலாம் நடந்ததா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டார். நேர்காணலில் அவர் குறிப்பிட்டுள்ள பங்கேற்பாளர்களின் சந்திப்பு பற்றி எனக்கு முற்றிலும் தெரியாது. யாரெல்லாம் இந்த நேர்காணலில் இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நான் இருந்தேன், அஜித் பவார் இருந்தார், அமித்ஷா இருந்தார், கௌதம் அதானி இருந்தார், பிரபுல் பட்டேல் இருந்தார், பேரை சொன்னார். இவர் என்ன சொல்கிறார், அப்படி எதுவும் இல்லைங்கிறார். அப்போ சந்திப்பு நடந்திருக்கிறது, ஆனாலும் அவர் சொல்ல மாட்டார் சுப்ரியா சூலே. அதை போன்று ராஜ்யசபா எம்பியும் சிவசேனா யூபிடி செய்தி தொடர்பாளருமான பிரியங்கா சதுர்வேதி தனது எக்ஸ் பக்கத்தில் இது மாதிரி பதிவிட்டிருக்கிறார். அமைச்சரவையில் உள்ள மூத்த அமைச்சர் ஒருவர் டிஜிட்டல் தளத்திற்கு அளித்த பேட்டியின் போது கௌதம் அதானி முடிவெடுக்கும் கூட்டங்களில் அமர்ந்துள்ளார். அதாவது பாரதிய ஜனதாவின் மிக முக்கிய ஆளுமையாக கூட்டணி குறித்து பேசக்கூடிய அளவிற்கு கௌதம் அதானி முடிவெடுக்கும் கூட்டங்களில் அமர்ந்துள்ளார். மகாராஷ்டிராவில் சாத்தியமில்லாத கூட்டணிகளை சரி செய்து பாரதிய ஜனதாவை எப்படி ஆட்சிக்கு கொண்டு வருவது, இது சில தீவிரமான கேள்விகளை எழுப்புகிறது. அவர் பாஜகவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பேரம் பேசுவோரா? அதாவது யாரை கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கௌதம் அதானியை குறித்து சிவசேனாவினுடைய தற்போதைய செய்தி தொடர்பாளர் பிரியங்கா சதுர்வேதியினுடைய எக்ஸ் பக்கத்தில் தான் கேட்கிறார். அவர் பேரம் பேசக்கூடிய அளவிற்கு பாஜகவின் அங்கீகரிக்கப்பட்ட பேரம் பேசுவோரா இந்த கௌதம் அதானி என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார். கூட்டணி சரி செய்யும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதா? யாருக்கு? கௌதம் அதானிக்கு. ஒரு தொழில் அதிபர் ஏன் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவை ஆட்சியை கொண்டு வருவதற்கு இவ்வளவு ஆர்வமாகவும் நெருக்கமாகவும் உழைக்கிறார் என்ற கேள்வியும் சிவசேனாவினுடைய தற்போதைய செய்தி தொடர்பாளர் பிரியங்கா சதுர்வேதி எழுப்பியிருக்கிறார். இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஒருவரை இந்தியன் எக்ஸ்பிரஸ் கேள்விக்கு நெருங்கிய போது இந்த விஷயத்தில் கட்சிக்கு எந்த கருத்தும் இல்லை என்று காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர், அதாவது அவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை, அதானி குழுமத்தின் செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவிக்க இந்த பேட்டி குறித்து அவர்கள் மறுத்த நிலையில், இது 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக அஜித் பவார் கூறியிருந்தாலும் அவர் குறிப்பிட்ட சந்திப்பு 2017 நடந்தது என்று பாரதிய ஜனதா கட்சி வட்டாரம் தெரிவித்துள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் இந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாட்டின் நிலையாண்மை, ஸ்டெபிலிட்டி, அரசியல் ஸ்திரத்தன்மை இவைகளையெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பில் பண முதலாளிகள் இருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கூட்டணியிலே அவர்கள் பங்கு பெற்று நேரடியாக பேசக்கூடிய அளவிற்கு கௌதம் அதானியினுடைய நடவடிக்கைகள் இருந்ததை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். 5 ஆண்டு என்ன, 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக இருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததாக இருந்தாலும் ஒரு தொழிலதிபராகத்தான் அவர் இருந்தார். அவர் அன்று சாமானியராக இல்லை. அந்த நேரத்தில் அஜித் பவார் சொன்னது உண்மையாக இந்த செய்தியாக இருக்கிறது. கௌதம் அதானி மோடியோடு அமித்ஷாவோடு பாரதிய ஜனதாவினுடைய பணப்புழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகளில் முதன்மையான மனிதராக இருந்தார். இப்பொழுது அவர் மகாராஷ்டிரா தேர்தலிலும் அதிக ஆர்வம் காட்டுகிறார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. தாராவியினுடைய ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் 1 lakh crores. ராகுல் காந்தி, நான் வந்தால் அந்த கான்ட்ராக்டை கௌதம் அதானி இடத்துல ரத்து செய்வேன். ஏராளமான இன்னும் பல தொழில் முதலீடுகளை பாரதிய ஜனதாவுடைய மோடி அரசு கௌதம் அதானிக்கு கொடுத்து அழகு பார்ப்பது உறுதியாகி இருக்கிறது. நஷ்டத்தில் சிதிகிலமடைந்து போன ஒரு குவாரி, ஒரு நிலக்கரி சுரங்கத்தை ஆஸ்திரேலியாவில் 6000 கோடி ரூபாய்க்கு கௌதம் அதானியால் எடுக்க முடிந்தது. என்ன காரணம்? இந்தியாவினுடைய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அந்த 6000 கோடி ரூபாயை கௌதம் அதானிக்கு கடனாக கொடுத்தது. இது சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. கௌதம் அதானி இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர். சுரங்கத்துறை, எஃகுத்துறை, இன்னும் சொல்ல முடியாத எல்லா விவகாரங்களிலும், காற்றாலை, மீடியா என்க இந்த மாமனிதர் வளர்ந்ததற்கு ஒரு முக்கிய காரணத்தை இந்த செய்தியின் அடிப்படையிலே நாம் சொல்லித்தான் முடிக்க வேண்டும். 2014ஆம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒட்டுமொத்தமாக இவருடைய செல்வத்தின் அளவு 1,20,000 கோடி தான். இந்த 10 வருஷத்தில் அவர் 20 லட்சத்தை அடைந்திருக்கிறார். இவருடைய பங்கு,
அவருடைய தொழில் முதலீடுகள் மட்டுமல்ல, மோடியினுடைய ஆட்சி காலத்தில் சர்வதேச பணக்காரராக 3வது இடத்தில் வந்த அவர் ஹிண்டன்பர்க்கினுடைய அறிக்கையின் தற்போது 21வது இடத்தை தொற்றிருக்கிறார். அதிகாரம் எப்படி வேலை செய்வது என்பதற்கு இந்த செய்தி ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றது. அஜித் பவார் தற்போது பாரதிய ஜனதாவினுடைய மிக முக்கியமான கூட்டணி கட்சியின் ஒருவராக மகாராஷ்டிராவில் தொடர்கிறார். அவரை உடைத்துதான் பாஜக ஆட்சியை பிடித்தது. பலரை மகாராஷ்டிராவிலிருந்து வெளியே கடத்தி ஆசாமுக்கெல்லாம் கொண்டு சென்றார்கள். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவிடப்படும் இந்த நடவடிக்கைகளுக்கு இதுபோன்ற தொழில் அதிபர்கள் ஆளும் அரசிற்கு உறுதுணையாகவும் அவர்களுடைய பணம், அந்தஸ்து, அதிகாரம் அனைத்தையும் பயன்படுத்தி திரைமறைவில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தாங்கள் நினைப்பதை சாதித்தது மட்டுமல்ல, அந்த அரசு வந்தவுடன் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு கான்ட்ராக்டர்ஸ், டெண்டர்களை அதை முறையாக பெறுகிறார்கள். ஆகவேதான் தற்போது பாரதிய ஜனதாவினுடைய அறிவிக்கப்படாத முகமாக கௌதம் அதானி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக செயல்படுவார் என்பது இந்தியன் எக்ஸ்பிரஸ் அஜித் பவாரின் நியூஸ் மினிட்ஸினுடைய பேட்டினூடே அதற்கு துணையாக பல செய்திகள் உறுதி செய்வதாக நாம் இதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நன்றி.